அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் இன்றைக்கு 2017 தொடர்ச்சியாக நாங்கள் பாஸ்தவர் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே 1 தொடக்கம் 6 வரையிலான கேள்விகள் பார்த்துருக்கோம். அப்போ இன்றைக்கு 7வது கேள்வியிலிருந்து நாங்கள் தொடருவோம். 7வது கரைதிறன் பெருக்கம் தொடர்பான விஷயம். எங்களுக்கு தெரியும், கரைதிறன் பெருக்கம் பொதுவாக உப்புக்களுக்கு நாங்கள் பார்ப்போம். உப்புக்களை பொறுத்த வரைக்கும் அரிதாக கரையக்கூடிய வன்மின்பொருள், அதாவது கரைதல் அரிதாக இருக்க போகுது. ஆனாலும் அந்த இந்த கரைந்த உப்பினுடைய அயனாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது முற்றாக நம்புற போகுது. அப்போ அப்படியான உப்புகளுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம், கரைதிறன் பெருக்கம் நாங்கள் தியரிட்டிக்கலாக பார்ப்போம். அப்போ இங்கே சொல்கிறாங்க 2 வகையான உப்புக்கள் பற்றி கிடைக்காங்க. என்ன? AX உப்பு, அதே போல் BX2 உப்பு. அப்போ இதனுடைய கரைதிறன் பெருக்கம் பகுதியாக கரைய போகுது. பகுதியாக கரையும், ஆனால் முற்றாக அயனாக்கம். அதாவது கரைந்த நிலையிலே AX அடிக்க மாட்டேன், அது A+ ஆகவும் X- ஆகவும் மாறி இருக்கும். அதே போல் BX2 நாங்கள் நோக்குவோமா இருந்தால் BX2 கரைதிறன் எப்படி அமையும்? B2+ ஆகவும் 2 X- ஆகவும் இதனுடைய கரைதிறன் பெருக்கம் புரிய சமன்பாடு, அயனாக்க சமன்பாடு அமையும். சொல்கிறாங்க AX கரைதிறன் பெருக்கம் KSP1 இது KSP2. ஒரு தரவு தாராங்க, அதாவது KSP1 கீழ் A+ செறிவு இது சமன் KSP2 கீழ் B2+ செறிவு. அதாவது இதனுடைய கரைதிறன் பெருக்க மாறிலியின் கீழ் அயனாக்கமடைந்த A+ செறிவு அந்த விகிதமும் KSP2 கீழ் B2+ செறிவு இவங்களுக்கு விகிதமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் AX கரைதிறன் P என்று சொல்றாங்க, BX2 கரைதிறன் Q என்று சொல்றாங்க. அப்ப இந்த Pக்கும் Qக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறு அமையும், இதை பற்றி தான் கேட்காங்க. அப்போ என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் பாருங்க, P சமானம் 1க்கு 1 சொல்லி வருவது. ஆகவே கரைதிறன் P வரும், இங்கே Q 2Q வரும். முதலாவது தாக்கத்துக்கான முதலாவது அயனாக்கம், மின் அயனாக்கத்தினுடைய இந்த கரைதிறன் பெருக்கத்துக்கு சமன்பாடை எடுப்போம் சொன்னால் KSP1 சமன் என்ன? A+ செறிவு இன்டு X- செறிவு. இப்போ A+ செறிவினுடைய பெருக்கம் KSP1க்கு சமனாக இருக்கும் போது தான் இதை நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இது ஐபின்னு சொல்லுவோம், அயன் ப்ராடக்ட். இது தியரிட்டிக்கல் பெருமானம் KSP. தியரிட்டிக்கல் பெருமானம் KSPக்கும் அட்டவணை பெருமானம் KSPக்கும் அயன் பெருக்கத்துக்கும் இடையில ரெண்டும் சமனாக இருந்தால் தான் இதை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே இங்கே பார்த்தோம் சொன்னால் KSP1 சமன் எப்படி போகுது? A+ நாங்கள் A+னே வைப்போம், ஏன்னா இங்கே ஒரு தொடர்பு கொண்டு இருக்கிறதால. X- நாங்கள் என்ன செய்வோம், P சார்பாக நாங்கள் பெயரிடுவோம். ஆகவே இங்கே வரப்போகும்போது KSP1 கீழ் A+ செறிவு சமன் Pங்கிறத பெறப்போகுது. அதே போல் இரண்டாவது தாக்க சமன்பாடுக்கும் நாங்கள் KSP தத்துவத்தை பயன்படுத்தணும்னு சொன்னால், இப்போ இயக்க சமநிலையின் போது KSP2ங்கிறதுக்கு இந்த B2+ செறிவு இன்டு X- செறிவினுடைய வர்க்கம், இது ரெண்டும் இயக்க சமநிலை நிலையின் போது ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். ஆகவே KSP2 இது சமன் B2+ அப்படியே வைப்போம். என்று சொன்னால் இங்கே ஒரு தொடர்பு கொண்டு இருக்கிறதால X- 2Q
முழுவதின் வர்க்கம். ஆகவே கேஎஸ்பி ட்ரூவின் கீழ் பி ட்ரூ ப்ளஸ் எக்வெஸ்ட் இது சமன் 4Q வர்க்கம் வரப்போம். அப்போ பாருங்க, இது முதலாவது, இது ரெண்டாவது எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் தரவு சந்திரிக்காங்க கேஎஸ்பி ஒன்னிங்கில் ஏ பிளஸ் செறிவு விகிதம், கேஎஸ்பி ட்ரூ பி ட்ரூ பிளஸ் செறிவு விகிதம், இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்க போகுது. ஆகவே இதுவும் இதுவும் சமனாக இருக்கும் என்று சொன்னால் பி சமன் 4Q வர்க்கம் வரும். அப்போ 1 சமன் 2 என்பதில் இருந்து பி சமன் 4Q வர்க்கம்ங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்போ பாருங்க, கரைதிறன் பெருக்கத்தை பொறுத்த வரையில் ஏஎக்ஸுங்கிற அரிதாக கரையக்கூடிய ஒரு மின்பகுப்பு பொருளும் BX2 சொல்லப்படுற அரிதாக கரையக்கூடிய ஒரு மின்பகுப்பு பொருளும் இருக்குது. இது ரெண்டும் ஒரே இது திரவத்தின் உள்ள ஒரே கரைசலுக்குள்ள ரெண்டையும் அயனாக்கம் அடைய வைக்காங்க. இதன் போது 8+X- ஆக இது அயனாக்கம் அடையுது. அதே வேளையிலே BX2 B2 + 2X- ஆக அயனாக்கம் அடையுது. இதன் போது பெறப்படுகின்ற கரைதிறன் ஒவ்வொரு உப்பு சார்பாக தந்திருக்காங்க PQ என்று சொல்லி. இந்த சார்பாக நாங்கள் நோக்குவோம்னு சொன்னால் A+X- சமமான அயனாக்கம், B2 + 2X- என்பதாலே இதனுடைய அயனாக்கம் 1க்கு 2ங்கிற வீதத்தில் வர. ஆகவே இதன் அடிப்படையாக கொண்டு நாங்கள் அவங்க தந்த தரவுகளை பயன்படுத்தி கேஎஸ்பி தத்துவத்திற்குரிய இயக்க சமநிலையின் போதான கேஎஸ்பி தத்துவத்திற்குரிய அந்த இயக்க சமநிலை விதியிலிருந்து அந்த சமன்பாட்டை பெற்றோம். அந்த சமன்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் இதை கொண்டு போட்டோம் சொன்னால் பி சமன் 4Q வர்க்கம்ங்கிறத முடிவை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். இதன் அடிப்படையில் இது விடை வந்து 4ஆவதாக விடை வரும். பார்ட் 2 செய்யும்போது ஃபிசிக்கலை நாங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஜென்ரலை நாங்கள் ஏன் MCQவில் வச்சு கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னு சொன்னால் அது பெரும்பாலும் பார்ட் 2 கேள்விகளை வாரதில்லை. அதனால தான் நாங்கள் MCQவில் வச்சே நான் கொஞ்சம் அதை மேக்ஸிமம் தியரியை சொல்லியே கொண்டு போகிறேன். ஃபிசிக்கல் அதுகளை பொறுத்த வரைக்கும் அது MCQவை விடவும் பார்ட் 2ல் தான் அதிகமாக வரத்தால் அங்கே கொஞ்சம் நாங்கள் டீப்பாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். 8வது கேள்வியாக பார்ப்போம். பின்வருவனவற்றுள் கார மண் உலோகங்கள் தொடர்பாக பொய்யான கூற்று எது? எங்களுக்கு தெரியும் கார உலோகம். இப்போ கார உலோகம்னு சொன்னால் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் பார்ப்பதில்லை, நாங்கள் சீசியம் வரைக்கும் இருக்கட்டும். அதே போல் பெர்லியம், மக்னீசியம், கல்சியம், ஸ்ட்ரந்தியம், பேரியம். இது கார உலோகம், இது கார மண் உலோகம். அப்போ இது முதலாம் கூட்டம் அறியும், இது ரெண்டாம் கூட்டமாக அமையும். இப்போ இந்த மூலகங்களை அடிப்படையாக கொண்டுதான், இந்த உலோகங்களை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுக்கு இந்த 5 கூற்று தாராங்க. அந்த கூற்றை பயன்படுத்தி நாங்கள் எது பொய்யான கூற்று என்பதை தெரிவு செய்யணும். சொல்கிறாங்க எல்லா கார மண் உலோகங்களும் நைதரசன் வாயுவுடன் உயர் வெப்பநிலையில் தாக்கம் புரியும். எங்களுக்கு தெரியணும் என்னன்னு சொன்னால் நைதரசன் வாயு, N2 வாயு, சிலிக்கன், கார்பன் இப்படியான அலோகங்களோட ஒரு உலோகம் தாக்கம் புரியணும்னு சொன்னார். இப்படியான அலோகங்களோட ஒரு உலோகம் தாக்கம் அடையணும்னு சொன்னால் அந்த உலோகம் குறைந்த அணுப்பருமனையும் உயர்ந்த ஏற்றப்பருமனையும் கொண்டிருக்கிறது. இப்படியான அலோகங்கள் நைதரசன், சிலிக்கன், கார்பன் இப்படியான அலோகங்களோட தாக்கம் புரிகிற உலோகம் எப்படியான சிறப்பியல்பை கொண்டிருக்கணும்னு சொன்னால் ஒப்பீட்டு ரீதியிலே உயர்ந்த ஏற்றப்பருமனையும் தாழ்ந்த அணுப்பருமனையும் கொண்டிருக்கணும். அப்படி உயர்ந்த ஏற்றப்பருமனையும் தாழ்ந்த அணுப்பருமனையும் கொண்டிருக்கக்கூடிய உலோகங்கள் தான் இந்த நைதரசன், சிலிக்கன், கார்பன் போன்ற உயர்ந்த பிணைப்பு சக்தியை கொண்டிருக்கக்கூடிய அலோகங்களோட தாக்கம் புரிவாங்க. இப்போ இங்கே என்னென்னு சொன்னால் நைதரசன்
நைதரசனை நோக்குவோம் என்று சொன்னால் நைதரசன் மூலக்கூற்று நிலையில N2 சொல்லி காணப்படும். N2 அந்த நைதரசனுக்கும் இடையில மும்மை பிணைப்பு காணப்படும். அப்ப உயர்ந்த இந்த குறித்த மூலக்கூறை எடுத்தோம்னு சொன்னா இந்த உயர்ந்த மும்மை பிணைப்பு உயர்ந்த பிணைப்பு சக்தியை கொண்ட மும்மை பிணைப்பு 2 நைதரசன்களுக்கு இடையில காணப்படும். அப்ப இந்த நைதரசன்களுக்கு இடையில காணப்படுகின்ற உயர்ந்த பிணைப்பு சக்தியை உடைய மும்மை பிணைப்புகளை உடைக்கிறன்னு சொன்னா அங்க இங்க உருவாகிற ஏற்றம் அதே போல இங்க இருக்கிற அணுப்பருமன் குறைவா இருந்தா தான் அங்க என்ன நடக்கும் சொல்ல பிணைப்பு ஈஸியா உடைக்கலாம் நாங்க சக்தியை கொடுப்பதன் மூலமாக. அதே போல சிலிக்கன் எடுத்தோம்னு சொன்னா சிலிக்கன் ஒரு சிலிக்கனை சுற்றி 4 சிலிக்கன்கள் பிணைப்புல ஈடுபட்டிருக்கும் சிலிக்கனுங்கிற அந்த மூலகத்தில் உயர்ந்த பிணைப்பு சக்தி இருக்கப்படும். அதே போல காபனையும் எடுத்து நோக்குவோம்னு சொன்னா காபனும் ஒரு காபனை சுற்றி 4 பிணைப்பு அல்லது ஒரு காபனை சுற்றி 3 பிணைப்புகளாக காணப்படும். அப்ப இயற்கையில காணப்படக்கூடிய நைதரசன் அதே போல சிலிக்கனுங்கிற அலோகம் மூலக நிலையிலே காபனுங்கிற அலோகம் மூலக நிலையிலே இவங்கள் எல்லாம் எடுத்து நோக்குவோம்னு சொன்னா இவங்கெல்லாம் உயர்ந்த பிணைப்பு சக்தியே அந்த சாலக அமைப்புல உயர்ந்த பிணைப்பு சக்தியை கொண்டிருக்கிறதாலே இந்த பிணைப்புகளை உடைப்பதற்கு கூடுதலான சக்தி அவசியம். இந்த சக்தியை ஓரளவு யாரை நிவர்த்திப்பாங்கன்னு சொன்னா உயர்ந்த ஏற்றப்பருமனை கொண்ட உலோகங்களும் குறைந்த அணுப்பருமனை கொண்ட உலோகங்களும். அப்ப அதன் அடிப்படையில் பார்ப்போம். முதலாம் கூட்ட உலோகங்கள் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கோம். ஒட்சியேற்ற எண்கள் தொடர்பான விஷயம் ஒன்று வந்தது, அதில் பார்த்தோம். மாறா ஒட்சியேற்ற எண்ணை சேர்வைகளில் வெளிப்படுத்துகின்ற உலோகங்களாக முதலாம் கூட்ட உலோகம் எப்போதும் சேர்வையில் +1ங்கிற ஒட்சியேற்ற எண்ணையும் இரண்டாம் கூட்ட உலோகங்கள் எப்போதும் சேர்வைகளில் +2ன்னு சொல்ற ஒட்சியேற்ற எண்ணையும் வெளிப்படுத்தும். அப்ப ஒப்பீட்டு ரீதியில் பார்ப்போம். முதலாம் கூட்ட உலோகங்கள் உருவாக்குகின்ற அந்த ஒட்சியேற்ற எண்ணை விடவும் இரண்டாம் கூட்ட உலோகங்கள் உருவாக்கும் ஒட்சியேற்ற எண் உயர்வு. அப்ப ஒட்சியேற்ற எண் ஒப்பீட்டு ரீதியில கூடுதலாக காணப்படுறது இரண்டாம் கூட்ட உலோகங்கள் என்று சொல்றதாலே அந்த இரண்டாம் கூட்ட உலோகங்கள் பொதுவாக நைதரசன், சிலிக்கன், கார்பன் இப்படியான அலோகங்களோடு தாக்க முடியும். அதிலும் குறிப்பா முதலாம் கூட்ட உலோகங்கள் பொதுவாக தாக்கமடைய மாட்டி. காரணம் என்னென்று சொன்னா அவரில் இருக்கிற ஏற்றப்பருமன், அது உருவாக்கக்கூடிய ஏற்றப்பருமன் குறைவு, ஏற்ற வீரியம் குறைவு. ஆனாலும் கூட அணுவாரையை பொறுத்த வரையிலே கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது அணுப்பருமன், அதாவது இலத்திறன் கொண்ட சக்தி மட்டங்கள எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வாரத்தாலே அங்க அணுப்பருமன் கூட போகுது. அணுப்பருமன் கூடுன்னு சொன்னா இங்கு ஆகவும் இழிவான குறைந்த அணுப்பருமனை கொண்ட மூலகம் அல்லது உலோகம் முதலாம் கூட்டத்தை பொறுத்த வரையிலே லிதியம் மறிக்க போகுது. ஆகவே இரண்டாம் கூட்ட உலோகங்கள் எல்லாமே இப்படியான அலோகங்களோட தாக்கமடையும். அதிலும் குறிப்பா கூட்டம் ஒன்றை சேர்ந்து எதுவுமே தாக்கமடையாது லிதியத்தை தவிர. அப்ப இந்த மாதிரியான கூட்டங்கள் தான் என்ன நடக்கும், இந்த நைதரசன், சிலிக்கன், கார்பனோட தாக்கம். அப்ப முதலாம் கூட்டத்தில் லிதியமும், இரண்டாம் கூட்டத்தில் எல்லா உலோகங்களும், அதே போல மூன்றாம் கூட்டத்துக்கு வந்து சொன்னா மூன்றாம் கூட்டத்தை எடுத்து நோக்குவோம்னா என்ன வரப்போகுது, அங்க அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் எப்படி வரப்போறாரு, அலுமினியம் 3+ ஏற்றத்தை உருவாக்கும். அப்ப இவங்களை 2 பேரை விடவும் இனி இதுக்காங்க இதை விடுத்து நான்காம் கூட்டத்தில் உலோகங்கள் காணப்படுமா இருந்தா அந்த உலோகங்கள் இவங்களை விட உயர்ந்த ஏற்றப்பருமனை கொண்டிருப்பாங்க. அப்ப அதன் அடிப்படையில் பார்ப்போம், நிச்சயமாக மூன்றாம் கூட்டம் அதை தொடர்ந்து வார உலோகங்கள் யாதேனும் இருக்குன்னு சொன்னா அவங்களும் நிச்சயமா தாக்கமடைய போறாங்க. காரணம் +2ங்கிற ஏற்ற வீரியத்தை கொண்ட இந்த உலோகங்களே இப்படியான அலோகங்கள் உயர் பிணைப்பு சக்தியை கொண்ட அலோகங்களோட தாக்கமடையும் என்று சொன்னா இதுக்கு அடுத்ததா வாரது இதை விடவும் ஏற்றப்பருமன் கூடியதா இருக்க போகுது, நிச்சயமா தாக்கமடையும். அப்ப அதனையும் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா லிதியம் நைதரசனோட தாக்கம் புரியும் பொழுது Li3 என்ன தரும். அதே போல அவங்க சொல்ற கார மண் உலோகங்களான உதாரணத்துக்கு மக்னீசியத்தை பார்த்தோம் எடுப்போம் சொன்னா மக்னீசியம் Mg3 என்று இப்படியான சேர்வைகள் தரும். அதே போல சிலிக்கன் Si4- சேர்வையில் தரப்போது கார்பன் C2 2- கார்பைட்டா, கால்சியம் கார்பைட், மக்னீசியம் கார்பைட்,
இப்படியான கார்பைட்டுகளாக விளைவுல இருக்கும். ஆகவே இவங்க சொல்ற முதலாவது கூற்று, எல்லா கார மண் உலோகங்களும் நைதரசன் வாயுவுடன் உயர் வெப்பநிலையில் தாக்கம் புரியும் என்னும் கூற்று சரியான கூற்றா அமையும். ரெண்டாவது சொல்றாங்க, கார மண் உலோகங்களின் உருகுநிலைகள் அவ்வாவர்த்தனத்தில் உள்ள கார உலோகங்களின் உருகுநிலைகளை விடவும் அதிகமாக இருக்க போகுதா. உருகுநிலையை நாங்க எடுத்து நோக்குவோம் சொன்னா, உருகுநிலை அதே போல கொதிநிலை, அதோட சேர்த்து அடர்த்தி, இப்படியான விஷயங்களை பார்த்தா உருகுநிலை சொல்றது திண்மம் திரவமா மாறுறது, கொதிநிலைன்னு சொல்றது திரவம் பொதுவா வாயுவா மாறுறது. தியரி கொதிநிலை தொடர்பான தியரிலாம் வித்தியாசமா இருந்தாலும் கூட அடிப்படை விஷயம் என்ன, ஆவியாதல் உச்சம்தான் கொதிநிலை அறிக்கை போல் சொல்லலாம். இப்போ திண்மம் திரவமா மாறும் பொழுதும் திரவம் வாயுவா மாறும் பொழுதும் அணுக்களினுடையதோ மூலக்கூறுகளினுடையதோ அந்த அடிப்படை கட்டமைப்புல மாற்றம் வராது இல்லைனே. அப்போ எங்க மாற்றம் வரும்னு சொன்னா, அந்த மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் சொன்னா, இப்போ H2O சொன்னா H2O இங்க திண்மம், இங்க H2O லிக்விட், இங்க H2O கேஸ். அப்போ H2Oங்கிற மூலக்கூறுகள அமைப்புல மாற்றம் வாரதில்லை. H2Oக்கும் H2Oக்கும் இடையில் இருக்கிற மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகளுடைய உடைவால தான் அல்லது எண்ணிக்கையால தான் இந்த பௌதிக நிலை மாறப்போகுது. அதாவது திண்மத்தை பொறுத்த வரையில திண்மத்தில் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படக்கூடிய அந்த மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகளுடைய எண்ணிக்கை உயர்வாரிக்கும். திரவத்தில் எடுத்து நோக்குவோம் சொன்னா அங்கே மூலக்கூறுகளுக்கு இடையே கவர்ச்சி விசை திண்மத்தை விடவும் ஒப்பீட்டு இதில் குறைவாரிக்கும். இதை விட மிச்சமே குறைவாரிக்க போகுது வாயுக்கள். அப்போ நான் என்ன சொல்ல வாரன்னு சொன்னால், உருகுநிலை கொதிநிலை என்று சொல்ற விஷயம் அந்த கருதப்படுற அணுக்கள் அல்லது மூலக்கூறு அல்லது சேர்வைகள் இவங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய அந்த பிணைப்பு அல்லது மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகளை பொறுத்து தான் அந்த உருகுநிலை கொதிநிலை தீர்மானிக்கப்பட போகுது. உருகுநிலை அப்ப இதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, உருகுநிலைங்கிற வெப்பநிலை, உருகுநிலை என்று சொல்லப்படும் வெப்பநிலை எப்ப உயர்வாக காணப்படும், திண்மத்தை அதாவது மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுகின்ற கவர்ச்சி விசையினுடைய அளவு மிச்சமே உயர்வாக நிற்குன்னு சொன்னார். மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படக்கூடிய அல்லது அணுக்களுக்கு இடையே காணப்படக்கூடிய அந்த மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அல்லது அணுக்களுக்கு இடையில காணப்படுகிற உலோகங்களுக்கு இடையில காணப்படுகின்ற அந்த உலோகப்பிணைப்பினுடைய வலிமை இதுகள் அதிகரிக்க அந்த வலிமை அதிகரிக்க அந்த வலிமை கூடிய அந்த பிணைப்பை அல்லது மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையை உடைக்கிறதுக்காக வேண்டி மிச்சமே அதிகளவான சக்தி தேவைப்பட போகுது. அப்போ அதிகளவான சக்தியை கொடுக்குறோன்னு சொன்னால் என்ன நடக்கணும், அதிகமான வெப்பநிலையை கொடுக்கணும். அந்த அதிகமான வெப்பநிலையில் தான் அந்த அதிகமான சக்தி வழங்கப்படும் சொன்னால் உருகு நிலையும் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதன் அடிப்படையில் பாருங்க, இங்கே திண்மமாக காணப்படக்கூடிய யார் எப்படி வரப்போகுதுன்னு சொன்ன பாருங்க. ஒன்று திண்மமாக காணப்படுறது பங்கீட்டு வலு சாளக கட்டமைப்பாக இருக்கலாம், அதே போல அயன் சாளக கட்டமைப்பாக இருக்கலாம், அதே போல உலோகங்களாக இருக்கலாம், உலோகங்கள் திண்ம நிலையில் காணப்படும், அதே போல மூலக்கூறுகள் திண்ம நிலையில் இருக்கிறார். இப்போ திண்ம நிலைக்கு காரணமான இந்த பிணைப்புகள் அதே போல மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகளை உடைக்கும் பொழுது இந்த பங்கீட்டு வழி சாளக கட்டமைப்பு திண்மமாக இருக்கிறது, திரவமாக மாறும். அயன் சாளக கட்டமைப்பு திண்மமாக இருக்கிறது, திரவமாக மாறும். உலோக சாளக கட்டமைப்பு திண்மமாக இருக்கிறது, திரவமாக மாறும். அப்போ மூலக்கூற்று சாளகத்தில் திண்ம மூலக்கூற்று சாளகமாக இருப்பது திரவமாக மாறப்போகுது. அப்போ இங்கே யாரை உடைக்கணும்னு சொன்னால், இங்கே பங்கீட்டு வலு பிணைப்பை உடைக்கணும். பங்கீட்டு வழி சாளகத்தில் அயன் சாளகத்தை பொறுத்த வரைக்கும் அயன் பிணைப்பை உடைக்கணும். உலோக சாளகத்தை பொறுத்த வரைக்கும் உலோக பிணைப்பை உடைக்கணும். மூலக்கூற்று சாளகத்தை பொறுத்த வரையிலே மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசையை உடைக்கணும். அதாவது பொதுவாக
லண்டன் ஃபோர்ஸ் இருக்கலாம், அல்லது இருமுனை இருமுனை கவர்ச்சி இருக்கலாம், அல்லது ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கலாம். சரி, அப்போ இங்கே என்னென்ன அமைப்புகள் எங்களுக்கு ஆரம்பமாக இருக்குதோ அதற்கு உரித்தான பங்கீட்டு வலு பிணைப்பா, அயன் பிணைப்பா, உலோக பிணைப்பா, மூலக்கூற்றுடைய கவர்ச்சி செய்யலாம். இந்த அமைப்பை நாங்கள் ஒப்பு நோக்குவோம் என்று சொன்னால் இவங்களோட வலிமையை பொறுத்து தான் இந்த கொதிநிலையினுடைய உருகுநிலையினுடைய மாறல் அமைய போகுது. சரி, பொதுவாக இந்த பிணைப்புகளை விடவும் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை மிக மிக வலிமை குறைந்ததுங்கிறதால மூலக்கூற்று சாலகங்களினுடைய உருகுநிலை கொதிநிலை பொதுவாக பங்கீட்டு வழி சாலகம், அயன் சாலகம், உலோக சாலகங்களை விடவும் குறைவாரிக்கும். பங்கீட்டு வழி சாலகம் அயன் சாலகத்தை விடவும் உலோக சாலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர உருகுநிலை கொதிநிலை இன்னும் குறைவாரிக்க போகுது. காரணம் என்னன்னு சொன்னால் பங்கீட்டு வழி பிணைப்பு, அயன் பிணைப்புங்கிற இந்த மூலக்கூற்று அகப்பிணைப்புகளை விடவும் உலோக பிணைப்புன்னு சொல்கிற மூலக்கூற்று அகப்பிணைப்பு வந்துக்கிட்டு இன்னும் வலிமை குறைந்த. ஆகவே இந்த பிணைப்புகள வலிமை எந்த அளவுக்கு குறைவாரிக்குதோ அந்த அளவுக்கு உருகுநிலை கொதிநிலை குறைவாரிக்கும். இந்த பிணைப்பு மூலக்கூற்றை கவர்ச்சியினுடைய வலிமை எந்த அளவுக்கு உயர்வாரிக்குமோ அந்த அளவுக்கு உருகுநிலை கொதிநிலையும் உயர்வாரிக்க போகுது. இப்போ இதன் அடிப்படையில் எங்களுக்கு தொடுக்கப்பட்ட வினா கூற்று உலோக சாலகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ உலோகம், அதாவது இந்த கூட்டங்களினுடைய உருகுநிலை கொதிநிலையை விடவும் இந்த கூட்டத்தில் உருகுநிலை அதிகம் சொல்றாங்க. காரமண் உலோகங்களின் உருகுநிலைகள் அவ்வாவர்த்தனத்தில் உள்ள கார உலோகங்களின் உருகுநிலையை விடவும் அதிகமாக இருக்க போகுது. அப்போ ஒரு குறித்த ஆவர்த்தனத்தை எடுத்தோம்னு சொன்னால் இந்த இப்போ முதலாம் கூட்டத்தில் சோடியத்தையும் ரெண்டாம் கூட்டத்தில் மக்னீசியத்தையும் எடுத்து நோக்குவோம்னு சொன்னால் சோடியத்தை விட மக்னீசியத்துக்கு உருகுநிலை அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்போ சோடியமும் உலோகம், மக்னீசியமும் உலோகம். அப்போ உலோகங்களை பொறுத்த வரைக்கும் உலோக பிணைப்பு தான் இவர உருகுநிலை கொதிநிலையை தீர்மானிக்க போகுது. அப்போ நாங்கள் உலோக பிணைப்பினுடைய வலிமை சோடியத்துக்கு அதிகமா மக்னீசியத்துக்கு அதிகமா என்பதை நாங்கள் தீர்மானிச்சோம்னு சொன்னால் அதை கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், உருகுநிலை கொதிநிலை தொடர்பாக சொன்ன கூற்று சரியா பிள்ளையாங்கிறது நாங்கள் கதைக்கலாம். பாருங்க, உலோக பிணைப்பினுடைய வலிமை எதில் தங்கியிருக்கும், பிணைப்பாக்கத்துக்கு வழங்கப்படும் இலத்திரன்கள எண்ணிக்கைக்கு அணுப்பருமனாக இருக்க போகுது. சரி, உலோக பிணைப்பில் வலிமைன்னு சொல்கிற விஷயம் பிணைப்பாக்கத்துக்கு வழங்கப்படும் இலத்திரன்கள எண்ணிக்கையின் கீழ் அணுப்பருமன். அதாவது இந்த உலோக பிணைப்பை உருவாக்குவதற்காக அந்த உலோக சாலகத்திற்கு வழங்குகின்ற இலத்திரன்கள எண்ணிக்கை அதிகரிக்க உலோக பிணைப்பில் வலிமை அதிகரிக்க போகுது. அதே போல அணுப்பருமன் குறைய உலோக பிணைப்பில் வலிமை அதிகரிக்கும். இதன் அடிப்படையில் பாருங்க, முதலாம் கூட்டம் உலோக சாலகத்துக்கு ஈற்றோட்டில் காணப்படுற ஒரே ஒரு இலத்திரனை வழங்க போகுது. ரெண்டாம் கூட்டம் உலோக சாலகத்துக்காக தன்னை ஈற்றோட்டில் காணப்படும் 2 இலத்திரனை வழங்குவார். அப்போ ஒரு இலத்திரனை விடவும் 2 இலத்திரன் உயர்வுங்கிறதாலே உலோக பிணைப்பிட வலிமை இலத்திரன் வளங்கள்ல சோடியத்தை விட மக்னீசியத்துக்கு உயர்வாக போகுது. அதே போல அணுப்பருமனை கருத்தில் கொண்டோம் சொன்னாலும் அணுப்பருமனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், ஒரு குறித்த ஆவர்த்தனத்தை பொறுத்தவரையிலே ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலம் நோக்கி செல்லும் போது கருவேற்றம் அதிகரிப்பதாலே அணுவாரை தொடர்ச்சியாக குறைந்து கொண்டு போகும். அப்போ சோடியத்தை விடவும் மக்னீசியத்துக்கு அணுப்பருமன் குறைவு. அப்போ அணுப்பருமன் சார்பாக பார்த்தோம்னு சொன்னாலும் அங்கேயும் சோடியத்தை விட மக்னீசியத்துக்கு தான் உலோக பிணைப்பு வலிமை அதிகம் என்று சொல்லி வருவது எங்களுக்கு. அப்போ உலோக பிணைப்பு வலிமையை பொறுத்த வரைக்கும் சோடியத்தை விட மக்னீசியம் உயர்ந்த இலத்திரன்களை உலோக பிணைப்பாக்கத்துக்கு வழங்குவதாலும் அதே போன்று சோடியத்தை விட மக்னீசியம் அணுப்பருமன்ல குறைவாக காணப்படும் என்பதாலும் உலோக பிணைப்பு வலிமை சோடியத்தை விட மக்னீசியத்துக்கு அல்லது அவங்க சொன்னதை போல முதலாம் கூட்டத்தை விடவும் 2ஆம் கூட்டத்துக்கு அதிகமாக போகுது. உலோக பிணைப்புட வலிமை முதலாம் கூட்டத்தை விட 2ஆம் கூட்டத்துக்கு உயர்வாரிக்குங்கிறதாலே நிச்சயமா முதலாம் கூட்டத்தை விட 2ஆம் கூட்டத்துக்கு உருகு நிலை, அதே போல கொதிநிலை, அதே போல அடர்த்தி, ஆவி இதெல்லாம் அதிகமாக இருக்க போகுது. ஆவிப்பரப்பு தன்மை குறைவாரிக்கும். அப்போ பொதுவாக நாங்கள் எல்லாத்துக்கும் இதை வச்சு நாங்கள் ஒப்பிடலாம். சரி, அப்போ உருகுநிலை கொதிநிலைன்னு சொல்கிற விஷயம் அவங்க தந்த விஷயம் சரியானது. என்ன சொல்கிறாங்க, 2வது கூற்று காரமண் உலோகங்களின் உருகுநிலைகள் அவ்வாவர்த்தனத்தில் உள்ள கார உலோகங்களின் உருகுநிலைகளை விட அதிகமாக இருக்கும் சொல்லும் விஷயம் சரியான கூற்றாக இருக்கும்.
அடுத்த மூணாவது சொல்கிறாங்க, கார உலோகங்களின் இரண்டாம் அயனாக்கல் சக்திகள் ஆவர்த்தனத்தில் உள்ள கார மண் உலோகங்களில் அப்பெருமானங்களை விட மிக அதிகமாகும் என்று சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், குறித்த அயனாக்கல் சக்தியை கருத்தில் கொள்வோம் என்று சொன்னால் அந்தந்த கூட்டத்துக்கான அயனாக்கல் சக்தி அந்த நம்பரில் இருக்கிற அயனாக்கல் சக்தி குறைவாக இருக்க போகுது. என்ன பாருங்க, எங்களுக்கு தெரியும் அயனாக்கல் சக்தியை பொறுத்தவரையிலே ஆவர்த்தனத்தின் வழியிலான அயனாக்கல் சக்தியினுடைய மாறல் முதலாம் அயனாக்கல் சக்தியை மாறல் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். அப்போ இது 1 2 3 4 5 6 7 8. அப்போ 1 2 3 4 5 6 7 8 இது இந்த கூட்டத்து சரி. இந்த மாதிரிக்கு குறித்த ஆவர்த்தனத்தின் வழியிலான கூட்ட எண்களினுடைய அயனாக்கல் சக்தி பொதுவாக இப்படி மாறும். இதே வேளையில் I2 ரெண்டாம் அயனாக்கல் சக்தி எடுத்தோம்னு சொன்னால் எதிர மாறல் எப்படி இருக்க போகுது? இதை கொஞ்சம் மேல் எடுத்துடணும். இது 1 மூவ் ஆகும். அப்போ எப்படி வரப்போகுது? 1 2 இது முதலாம் கூட்டம் 2 3 4 5 6 7 8. இப்போ ரெண்டாம் அயனாக்கல் சக்தியை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் ஆக கூடுதலாக முதலாம் கூட்டத்துக்கு, அதை தொடர்ந்து 8 6 7 5 3 4 2 இந்த மாதிரி அமையப்போம். அப்போ பாருங்க, ரெண்டாம் அயனாக்கல் சக்தியானது ரெண்டாம் அயனாக்கல் சக்தியை எடுத்து நோக்கும் சொன்னால் ஆகவும் குறைவாக ரெண்டாம் அயனாக்கல் சக்தி ரெண்டாம் கூட்டத்துக்கு இருக்கும், ஆகவும் உயர்வாக இரண்டாம் அயனாக்கல் சக்தி முதலாம் கூட்டத்துக்கு இருக்க. அப்போ இந்த அடிப்படையில் பாருங்க, ஒரு குறித்த ஆவர்த்தனத்தை பொறுத்தவரையிலே அயனாக்கல் இரண்டாம் அயனாக்கல் சக்தியானது இரண்டாம் கூட்டத்தை விடவும் முதலாம் கூட்டத்திற்கு அதிகமாக இருக்க போகுது. அப்போ அந்த கூற்றும் நீங்கள் சொல்கிற அந்த கூற்றும் சரியான கூற்று. கார உலோகங்களின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி ஆவர்த்தனத்தில் உள்ள காரமண் உலோகங்களின் அப்பெருமானங்களை விட மிக அதிகமாகுங்கிற கூற்றும் சரியான கூற்று. அப்போ விடையாக அமையாத கூற்று. நான்காவது விஷயம் சொல்கிறாங்க, காரமண் உலோகங்கள் உருவாக்கும் எல்லா ஹைட்ரோக்சைட்டுகளும் வலிமையான மூலங்கள் ஆகும். பாருங்க, காரமண் உலோகங்கள், இப்போ காரத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய அயனாக்கத்தின் அடிப்படையிலே காரங்களை நாங்கள் என்ன செய்யலாம், மூலங்கள் என்ன செய்யலாம், வன்மூலம் அதே போல மென்மூலங்கள்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். வன்மூலம் எப்படி இருக்க போகுது? இப்போ வன்காரம் வெப்பமே, வன்காரம் எப்படி இருக்கும்? ஒரு குறித்த வன்காரத்தை எடுத்தோம்னு சொன்னால் உதாரணத்துக்கு பேரியம் ஹைட்ரோக்சைடு நீர்க்கரைசல் நிலையிலே முற்றாக அயனாக்கம் அடைஞ்சு OH மைனஸ்களை நீர்க்கரைசல் நிலையில் விடுவிப்பார்னு சொன்னால் அது வன்காரம் சொல்லப்படும். நம்ம வன்காரம்னு சொல்றது நீர்க்கரைசல் நிலையிலே முற்றாக அயனாக்கம் அடைந்து OH மைனஸை விடுவிக்கும் சொன்னால் அந்த பதார்த்தம் வன்காரம் வைக்கப்படும். மென்காரம் இதை எடுத்தோம்னு சொன்னால் மென்காரம் ரெண்டு வகையில் மென்காரத்தை சொல்லலாம். ஒன்று முற்றாக கரைந்து பகுதியாக அயனாக்கம் அடைப்பவை. பகுதியான அயனாக்கம் முற்றாக கரைந்து ஆனால் அயனாக்கம் அடையும் பகுதியா. எப்படி? உதாரணத்துக்கு NH4OH அமோனியம் ஹைட்ரோக்சைடு. அமோனியம் ஹைட்ரோக்சைடு எடுப்போம்னு சொன்னால் திண்மம் அதை நீரில் கரைத்த அமோனியம் ஹைட்ரோக்சைடு திண்மத்தை எடுத்து நீரில் கரைப்போம்னு சொன்னால் அது முற்றாக நீரில் கரைஞ்சிடும். அப்போ முற்றாக கரையும். ஆனால் அயனாக்கத்தை பொறுத்தவரையில் பார்ப்போம், அயனாக்கம் பகுதியாக போகுது. எப்படி? NH4+OH- இது பகுதியாக இருக்கும். அப்போ முற்றாக கரையும் பகுதியாக அயனாக்க முடியும். ஆகவே நீர்க்கரைசல் நிலையிலே NH4OH மிக்கும் NH4+ மிக்கும் OH- மிக்கும்.
இப்படியான முற்றாக கரைந்து இப்படியாக பகுதியாக அயனாக்கம் அடையும் NH4OH ஒரு மென்காரம். அதே போல உலோக ஹைட்ரோக்சைடுகள்ல யாரெல்லாம் மென்காரமா இருக்காரோ அவங்கெல்லாம் என்ன தியரியில வரும்னு சொன்னா பகுதியாக கரைந்து முற்றாக அயனாக்கம். உதாரணத்துக்கு பார்ப்போம். மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்ன செய்யும்? நீரில் கரைத்தம்னு சொன்னால் H2O கரைத்தா என்ன நடக்க போகுது? இதில் கரைத்திறன் MgOH ட்வைஸ் எக்வஸ்ட். அப்போ நீரில் கரைகிறது பகுதியாக இருக்கும். ஆனால் கரைந்தது முழுதும் என்ன செய்யும்? முற்றாக Mg2 + எக்வஸ்ட் OH - எக்வஸ்டாக வரும். பாருங்க, இடமில்லாத கீழே எழுதிருக்கேன். இங்கே அடுத்த இதை நோக்குவோம் என்று சொன்னால் மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு திண்மத்தை நீரில் கரைக்கும் போது பகுதியாக கரையும். இப்போ திண்மம் கரைசல். ஆனால் கரைந்த பகுதியாக கரைந்த MgOH ட்வைஸ் எக்வஸ்ட் முழுவதும் என்ன செய்யும்? Mg2+ ஆகவும் 2 OH- ஆகவும் அயனாக்கம் அடையும். இங்கே பாருங்க, நீர்க்கரைசல் நிலையில் எப்படி NH4OH NH4OH ஆகவும் NH4+ ஆகவும் OH- ஆகவும் இருந்ததோ அப்படி இங்கே இருக்க மாட்டேன். இங்கே MgOH ட்வைஸ் என்று சொல்லி கரைசல் நிலையில் இருக்காது. MgOH ட்வைஸ் கரைசல் நிலையில் காணப்படுறேன்னு சொன்னால் Mg2+ ஆகவும் OH- ஆகவும் மாத்திரம்தான் இருக்கும். MgOH ட்வைஸ் இருக்கிறேன்னு சொன்னால் அது திண்மமாக தான் இருப்பார். அப்போ ஒன்று திண்மமாக இப்படி இருக்கலாம், அல்லது கரைசல் நிலையில் சொன்னால் இந்த மாதிரி. அப்போ இதை சொல்ல போகிறோம். என்ன வகை? பகுதியாக கரைந்து முற்றாக அயனாக்கம் அடைகிறது. அப்போ உலோக ஹைட்ரோக்சைட்டுகளில் வன்காரம் மென்காரம்ங்கிறது எதை வச்சு நாங்கள் தீர்மானிக்க போகிறோம்னு சொன்னால் அது முழுமையாக கரையுமா பகுதியாக கரையுமா? கரைந்தது முழுவதும் அயனாக்கம் அடையும். இங்கேயும் பேரியம் ஹைட்ரோக்சைடு முழுமையாக கரைவதாலே முற்றாக அயனாக்கம் அடையும். மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு பகுதியாக கரையும், ஆனால் முற்றாக அயனாக்கம் அடையும். அப்போ இங்கே நீர்க்கரைசல் நிலையிலே அயனாக்கத்தை வச்சு நாங்கள் கதைக்கல. அது அங்கே ரெண்டுமே முற்றாகத்தான் அயனாக்கம் அடையும். இப்போ யாரை வச்சு தான் உலோக ஹைட்ரோக்சைடுகள் பொறுத்த வரைக்கும் வன்மின்பகு பொருள், அதாவது வன்காரம் மென்காரத்தை தீர்மானிக்க போறோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற கரைதலை வச்சு தான். அப்போ கரைதிறன் கூடியால் வன்காரமாகவும் கரைதிறன் குறைந்த ஹைட்ரோக்சைடு மென்காரமாகவும் இருக்கும். சரி, அப்போ இதன் அடிப்படையில் பாருங்க, பெரிலியம் ஹைட்ரோக்சைடு மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு இவங்களோட கரைதிறன் மிச்சமே குறையும். அப்போ இதன் காரணமாக பெரிலியம் ஹைட்ரோக்சைடு மக்னீசியம் ஹைட்ரோக்சைடுகளுடைய கரைதிறன் குறைவு என்பதாலே இவர் அந்த கரைதிறன் பகுதியாக இருந்து முற்றாக அயனாக்கம் அடைகிறதாலே இவங்க மென்காரமாக இருக்கப்படுறாங்க. ஆனால் ஸ்ட்ரோந்தியம் ஹைட்ரோக்சைடு பேரியம் ஹைட்ரோக்சைடை பொறுத்தவரையிலே இவங்க முழுமையாக கரையுது, அதாவது எடுக்கிறது அவ்வளவு ஹைட்ரோக்சைடுமே முழுமையாக கரையப்படாது. அப்போ இவ்வாறு கரையும்னு சொன்னால் இதை நடக்க போகுது, இவங்க வந்துக்கிட்டு வன்காரமாக இருக்க போகிறாங்க. அப்போ கரைதிறனை வச்சு தான் நாங்கள் என்ன செய்யலாம்? இது மென்காரமாக வன்காரமாக தீர்மானிக்கலாம். கல்சியம் ஹைட்ரோக்சைடை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு மென்காரமாக தான் இருக்கும். காரணம் என்ன? கல்சியம் ஹைட்ரோக்சைடும் கூட ஒரு அரிதாக கரையக்கூடிய ஒரு பதார்த்தம் தான். ஆனாலும் இவங்களோட கரைதிறனை விடவும் இவரோட கரைதிறன் அதிகமாக இருக்கும். இவங்களோட கரைதிறன் எல்லாம் இவங்களை விட ஒப்பிடுகையில் மிச்சமே உயர்வாக இருக்கும். ஆகவே கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் பொழுதோ இப்படியான இரண்டாம் கூட்ட உலோகங்களினுடைய ஹைட்ரோக்சைடுகளுடைய கரைதிறன் அதிகரிப்பதாலே மென்மூலத்திலிருந்து வன்மூலமாக இவர்கள் மாறுவாங்க. அதே போல் தான் முதலாம் கூட்டத்தினுடைய ஹைட்ரோக்சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த கூற்று அதுதான். முதலாம் கூட்ட ஹைட்ரோக்சைடு என்ன செய்யும் பாருங்க, இங்கே தெரியும். கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் பொழுது இவங்களோட அந்த மூலத்திறன் அதிகரிக்க போகுது. இப்போ லிதியம் ஹைட்ரோக்சைடை விடவும் சோடியம் ஹைட்ரோக்சைடுடைய கார இயல்பு கூட, சோடியம் ஹைட்ரோக்சைடை விட பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு கார இயல்பு இன்னும் அதிகம். அப்போ உலோக ஹைட்ரோக்சைடுகளுடைய கார இயல்பு கூடிட்டு கொண்டு சொன்னா என்ன அர்த்தம்? அங்கே கரைதிறன் கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ இதன் அடிப்படையில் பாருங்க, இவங்க சொல்கிறாங்க கார மண் உலோகங்கள் உருவாக்கும் எல்லா ஹைட்ரோக்சைடுகளும் வலிமையான மூலங்கள் சொல்கிற கூற்றுப்பிலே. காரணம் ஸ்ட்ரோந்தியம் ஹைட்ரோக்சைடும் பேரியம் ஹைட்ரோக்சைடும் தான் வன்மூலமாக இருக்க போகுது. பெரிலியம் ஹைட்ரோக்சைடு மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு எல்லாம் மென்மூலமாக இருக்குது. இது வன்மூலம், இது மென்மூலம். அப்போ வன்மூலமும் இருக்குது மென்மூலமும் இருக்கிறதாலே இவங்க சொல்கிற அந்த 4வது கூற்று பிழையான கூற்று அமையும். ஆகவே அதுதான் விடையாக அமைய போகுது. 5வது கூற்றும் நான் இதில் சொல்லிட்டேன். என்ன? கார உலோக ஹைட்ரோக்சைடுகளின் கரைதிறன்
கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்ல அதிகரிக்க போகுது. காரணம் அது கார இயல்பு கூடி போகுது எங்களுக்கு வெளிப்படு. முதலாம் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் உலோக இயல்பு கூடிக்கொண்டு சென்றால் கார இயல்பும் கூடும். ஹைட்ரோசைடுகளுடைய பொறுத்த வரைக்கும் கார இயல்பு அதிகரிக்கும்னு சொன்னால் உலோக ஹைட்ரோசைடுகளை கார இயல்பு அதிகரிக்குதுன்னு சொன்னாலே கரைதிறன் கூட போகுது. சரி, அப்போ 5வது கூற்று சரி, விடையாக அமையாத கூற்று. 8வதுக்கு 4வது விடையாக அமையும். அடுத்ததான் லித்தியம். 9வது கேள்வி லித்தியம். லித்தியத்தை எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் லித்தியத்தில் கருவேற்றம் 3 புரோத்தன் இருப்பதாலே கருவுல 3 புரோத்தன் இருக்கிறதால கருவேற்றம் +3 இருக்கும். ஆகவே முதலாம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்கள் இருக்கும். 2ஆம் சக்தி மட்டத்தில் 1 இலத்திரன் அமையும். இப்போ பாருங்க, ஈற்றோட்டு இலத்திரன் முகில் மீது எங்களுக்கு தெரியும் கருவினுடைய கவர்ச்சியே கரு கவர்ச்சி இது நோக்கி இருக்கும், கருவை நோக்கி இருக்க போகுது இலத்திரங்களை கவர்றது. இப்போ கருவினுடைய கவர்ச்சியினுடைய அளவு உணர்ற விதம் கருவிலிருந்து வெளிநோக்கி செல்ல செல்ல என்ன செய்யும், கரு கவர்ச்சியை அந்த அனுபவிக்கிற வீதம் இலத்திரங்களால் குறைய போகுது. உதாரணத்துக்கு இந்த 2 இலத்திரங்களும் கரு கவர்ச்சி அனுபவிக்கிற அந்த பெர்சன்டேஜை விடவும் இவர் அனுபவிக்கிறது வந்து குறையத்தான் இருக்கு. அப்படியே போய் 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 கட்டத்தில் கருக்கவர்ச்சி 0 போகுது. இப்போ இங்கே இதை எடுத்து நோக்குவோம்னு சொன்னால் ஒவ்வொரு இலத்திரன்கள் மீதும் கருவினுடைய கவர்ச்சி தன்னை நோக்கி இருக்க போகுது. அப்போ இந்த இலத்திரனை கருத்தில் கொள்வோம் என்று சொன்னால் இந்த இலத்திரன் கருவை நோக்கி இந்த இலத்திரன் கவரப்பட போகுது. இந்த கருக்கவர்ச்சியை சொல்லுவோம் Z. Zன்னு சொல்றது கருக்கவர்ச்சி, கருவேற்றம். அப்ப ஈற்றோட்டு இலத்திரன் முகில் மீது கருவால் கருவை நோக்கியதாக ஒரு கருக்கவர்ச்சி ஒன்று இருக்க போகுது. அதே போல பார்ப்போம், ஈற்றோட்டு இலத்திரன் முகில் இது மைனஸ் ஏற்றம், ஈற்றாயல் ஓட்டு இலத்திரன் முகிலையும் இலத்திரன்கள் காணப்படுது, அதுவும் மறையேற்றம் அளிக்க போகுது. அப்ப இதுவும் மறையேற்றம், இதுவும் மறையேற்றம். அப்ப இந்த மறையேற்றத்தாலே இந்த இலத்திரன் முகில்களாலே இந்த இலத்திரன் வெளிநோக்கி தள்ளப்படும். அப்ப ஈற்றோட்டு இலத்திரனை பொறுத்தவரையிலே ஈற்றோட்டு இலத்திரன் முகில் மீது கருவினுடைய கவர்ச்சி கருவை நோக்கியதாக இருக்க போகுது. அதே போல பார்த்தோம்னு சொன்னா ஈற்றோட்டு இலத்திரன் முகில் மீது ஈற்றையல் ஓட்டு இலத்திரன் முகிலாலே வெளிநோக்கி ஒரு தள்ளுகை ஒன்று ஏற்படுத்தப்பட போகுது. இதைத்தான் சொல்லுவோம் திரையீட்டு விளைவு, திரையிடல் விளைவுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த திரையிடல் விளைவை நாங்க எஸ்ன்னு சொல்லி குறிப்போம். இப்ப பாருங்க, இந்த இலத்திரன் முகில் மீதான கவர்ச்சியை பொறுத்தவரையிலே ஒன்றுக்கொன்று எதிரான திசையில 2 விதமான கவர்ச்சிகள் அல்லது தள்ளுகைகள் தாக்குது. இந்த ஈற்றோட்டு இலத்திரன் முகில் மீது 2 விதமான விசைகள் தாக்குது. ஒன்று கருவை நோக்கிய கவர்ச்சி, இன்னும் ஒன்று கருவுல இருந்து தள்ளுகை மாதிரி தொழிற்படலாம். இது அப்ப இதை எடுத்தோம்னு சொன்னா கருவேற்றம் இந்த திசையில் இருக்குதுன்னு சொன்னா மாறி திரையிட்டு விளைவு எதிர்த்த திசையில் இருக்குது. அப்ப கருக்கவர்ச்சியிலிருந்து திரையிட்டு விளைவை கழிக்க வாரதுதான் Z எஃபெக்டிவ் வைக்க போகுது. பயன்பாடு கருக்கவர்ச்சி சொல்ல போறோம். சரி, அதாவது உண்மையாக இப்ப நான் இவ்விடத்தை இருக்கேன்னு சொன்னா ஓய்வில் நின்றா என்ன அர்த்தம், இங்க நோக்கி என்ன தாக்குகின்ற விசையும் இதை நோக்கி தாக்குகின்ற விசையும் ஒன்றுக்கொண்டு சமனடிக்க போகுது. முன்னுக்கு இருந்து என்ன நோக்கி தாக்குற விசையும் பின்னாலிருந்து என்ன நோக்கி தாக்குற விசையும் ஒன்றுக்கொண்டு சமனடிக்கும். அப்ப இப்படி ஒன்றுக்கொன்று எதிரான திசையிலே என் நோக்கி தாக்குற விசைகள் சமனா இருந்தா தான் நான் ஓய்வில் இருப்பேன். ஒருவேளை இங்கால தாக்குற விசை அதிகரிச்சு இந்த பக்கமாக தாக்குற விசை குறையும் சொன்னா என்ன நடக்க போகுது, இந்த திசை மேலதிக விசை தாக்குகின்ற அந்த திசையின் வழியா செய்ய போறோம். அதுபோலதான் இங்கே இங்கால திசையில ஒரு விசை தாக்குது, இந்த திசையிலையும் ஒரு விசை தாக்குது. இப்ப தேறிய விசையாக நாங்கள் கருத்துல கொண்டோம்னு சொன்னா கருக்கவர்ச்சி தான் திரையிட்டு விளைவை விடவும் அதிகமான கவர்ச்சியா இருக்கும். அப்ப
கருக்கவர்ச்சியிலிருந்து திரையிட்டு விளைவை கழிக்க வாரதுதான் பயன்படு கருக்கவர்ச்சி. அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் பயன்படு அந்த கவர்ச்சி வந்து கிட்ட அந்த தள்ளுகை வந்து பயன்படு விசை பூச்சியமா இருக்கும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் வரல. அப்ப உயர்ந்த கவர்ச்சியிலிருந்து தாழ்ந்த தள்ளுகை விசையை கழிப்போம்னு சொன்னா வாரதான் பயன்படு கருக்கவர்ச்சி. அப்ப இந்த பயன்படு கருக்கவர்ச்சியைத்தான் ஒரு இலத்திரன் அனுபவிக்க போறார். அப்ப பாருங்க, லிதியத்தை பொறுத்த வரைக்கும் லிதியத்தினுடைய ஈற்றோட்டு இலத்திரன் இந்த இரண்டாம் சக்தி மட்டத்தில் இருக்கிற இந்த ஈற்றோட்டு இலத்திரன் இந்த கருவால ஏற்படுத்தப்படுகின்ற முழுமையான கவர்ச்சியை அனுபவிக்கிறதுல இருந்து இந்த இலத்திரன்கள் வெளிநோக்கி தள்ளுறதாலே அந்த கவர்ச்சி வந்து குறைக்கப்படுது. ஆகவே முழுமையா +3ங்கிற 3க்குரிய அந்த இதை அனுபவிக்க மாட்டாரு. அதை விடவும் குறைந்த அளவிலான அந்த பெருமதியை தான் அவர் என்ன செய்வார் அனுப்பி. அப்ப இது 3ன்னு சொன்னா இவனால் ஏற்படுத்தது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பெருமான ரீதியாக சும்மா போடுவோம். 1க்கு ஒரு தசம் 3 போட்டாலும் 1ஆல் ஏற்படுத்துறது. இப்போ தசம் 2 இலத்திரனாலையும் தசம் 6 தள்ள போகுது. இப்போ அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 2.4 வரும். அப்போ நான் உண்மையான பெருமானம் இல்லை, உதாரணத்துக்கு போடுறேன் நான். அப்போ நிச்சயமாக சொல்லலாம் 2.4ங்கிறது 3 விடவும் குறைவாக தான் அமைய போகுது. ஆகவே ஈற்றோட்டு இலத்திரன் லிதியத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவிக்கிற பயன்படு கருக்கவர்ச்சியை பார்த்தோம் சொன்னால் அதில் உண்மையான கருவேற்றத்தை விடவும் குறைவாக தான் இருக்கும். அப்போ கருவேற்றத்தில் காணப்படுகின்ற அந்த கருவேற்றத்தை முழுமையாக அனுபவிக்கிற ஈற்றோட்டு இலத்திரன்கள் யாருன்னு சொன்னால் ஐதரசனும் ஹீலியமும் தான். காரணம் என்ன? ஐதரசன் கருவுக்கும் ஈற்றோட்டு இலத்திரனுக்கும் இடையில எந்த விதமான சக்தி இலத்திரன் சக்தி மட்டமும் இல்லை. அது முதலாம் சக்தி மட்டம் தான் அவர் ஈற்றோட்டு இலத்திர முகில். அப்ப முதலாம் சக்தி மட்டமா ஈற்றோட்டு இலத்திர முகில் இருக்குதுன்னு சொன்னா அவருக்கு ஈற்றையலோடு இல்லை. ஈற்றையலோடு இருந்தால் தான் திரையீட்டு விளைவு தொழிற்பட போகுது. அப்ப திரையீட்டு விளைவு தொழிற்படாத ஐதரசன் ஹீலியம் இவங்க 2 பேரும் தான் முழுமையா கருக்கவர்ச்சியை அனுபவிக்கிற ஈற்றோட்டு இலத்திர முகிலை கொண்டிருப்பாங்க. இதை தாண்டி வர அனைத்து மூலகங்களுமே உண்மையான கருக்கவர்ச்சியை விடவும் குறைந்த அளவிலான கருக்கவர்ச்சியை தான் திரையீட்டு விளைவு காரணமாக அனுபவிக்க போறாங்க. அப்ப அடிப்படையில் பாருங்க, 3லும் குறைவாகும் என்று சொல்ற இந்த 2வது விட தான் சரியான விடையா அமைய போகுது. தரப்பட்டுள்ள ஒரு வெப்பநிலையில் மூடிய விரைத்த கொள்கலத்தில் பின்வரும் சமநிலை நிலவுமா? 2 SO3 வாயு 2 SO2 வாயுவாகவும் ஒரு O2 வாயுவாகவும் பிரிகிற இந்த சமநிலை தாக்கத்தை கருத்தில் கொள்ள சொல்றாங்க. இங்கே கனவளவு மாறாமல் இருக்குதான், வெப்பநிலையும் மாறாமல் இருக்க போகுது. அவ்வெப்பநிலையில் கொள்கலத்தினுள் மேலதிகமாக ஒட்சன் வாயு சேர்க்கப்பட்டதாம் சமநிலையை மீண்டும் அடைந்த பின்னர் தொடக்க சமநிலையில் இருந்த பெருமானத்திலும் ஒப்பீட்டளவில் குறைந்த பெருமானத்தை கொண்டிருப்பது பின்வருவனவற்றுள் எது என்று சொல்லி கேட்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், SO3 SO2 O2 இந்த சமநிலை தாக்கத்தில் உதாரணத்துக்கு இது RF இது RR, அதாவது முட்டாக்க வீதம் பிட்டாக்க வீதம். ஆரம்பத்தில் 2மே என்ன செய்யும் சமனாரிக்கும். நாங்கள் உதாரணத்துக்கு கட் பண்ணையா ஒரு பெருமானம் ஒன்று போடுவோம். இது உதாரணத்துக்கு ஒரு 10 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 இருக்குதாம் RF. அப்போ RF 10 சொன்னால் சமநிலையின் போது பிட்டாக்க வீதமும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்க, RF பொறுத்தவரையில் RF சமன் KF இன்டு SO3 கேஸினுடைய வர்க்கம், RR சமன் KR இன்டு SO2 கேஸினுடைய வர்க்கம் இன்டு O2 கேஸ். சரி வைக்கப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் எதில் மாற்றம் செய்கிறோம்? இப்படி சமநிலையில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஒட்சிசனில் தான் அதிகரிப்பை ஏற்படுத்தலாம். நம்ம ஒட்சன் வாயுவை மேலதிகமாக சேர்க்கணும். ஒட்சிசன் வாயுவை மேலதிகமாக சேர்த்தா அந்த டைமிங்கில் அந்த ஸ்பாட்டில் என்ன மாற்றம் நடக்கும்? RFல ஏதாவது மாற்றம் வருமா? காரணம் ஒட்சிசன்ட செறிவுல மாற்றம் வரப்போகுது. ஒட்சிசன்ட செறிவுல அதிகரிப்பு வரும் என்று சொன்னால் எங்கே ஒட்சன்ட செறிவு இருக்குது? இங்கே இருக்குது. ஆகவே அந்த டைமிங்கில் O2 செறிவு அதிகரிக்க போகுது. O2 செறிவு அதிகரிக்கும் என்று சொன்னால் உடனுக்குடனாக RR ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ரேட் என்ன செய்யும்? அதிகரிக்க போகுது. அப்போ
ஆர்எஃப்ல அந்த அந்த டைமிங்கில் ஆர்எஃப் மாறாது, ஆர்ஆர் மாறப்போகுது. இப்போ இதாங்க ஒரு சமநிலையை கட் பண்ணோம்னு சொன்னால் முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம் ஒரு சமநிலையில் போயிட்டு இருக்கு. அப்போ இது ஆர்எஃப் குறைஞ்சி போகும் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் சரி ஆர்ஆர் இதை பற்றி கதைக்கல எங்களுக்கு இதில் இருந்து தான் கதைக்காங்க. அப்போ இங்கே ஆர்எஃப் சமன் ஆர்ஆர் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. இப்போ ஒட்சண்ட சரிவுல அதிகரிப்பு ஏற்பட்டால் யார தாக்க வீதம் சடுதியாக அதிகரிக்க போகுது, அந்த ஸ்போர்ட்ல டைம் உடனுக்குடன் அதிகரிக்க போகுதுன்னு சொன்னால் ரிவர்ஸ் அந்த ரியாக்ஷன் தான், அதாவது பித்தாக்க வீதம் சடுதியாக அதிகரிக்கும். ஆனாலும் கூட இந்த இடத்துல ஒட்சண்ட சரிவு இல்லாததால ஆர்எஃப்ட பெருமானத்தில் மாற்றம் வராது. அப்போ இங்கே ஆர் கூடிட்டுது, ஆர்எஃப் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்க சடுதியாக 10ஆக இருந்த இந்த பித்தாக்க வீதம் உதாரணத்துக்கு 20 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 அதிகரிக்காருன்னு சொன்னால் ஆர்எஃப் 10ன்னு சொல்லி இருக்குது. அப்போ என்ன நடக்கும் பாருங்க, ஒரு செகண்டில் உதாரணத்துக்கு 10 மூல் டெசிமீட்டர் -3 SO3 SO2 O2 மாற ஒரு செகண்டில் 20 மூல் டெசிமீட்டர் -3 SO2 O2 SO3 மாறப்போகுது. அதாவது SO3 SO2 O2 மாறுற அளவை விடவும் SO2வும் O2வும் சேர்ந்து SO3 உருவாக்குற அளவு கூட போகுது. அப்போ டைம் டு டைம் பார்த்தோம்னு சொன்னால் SO2 அளவும் O2 அளவும் செகண்டுக்கு செகண்ட் குறைஞ்சு கொண்டு போகுது. அதே போல SO3 அளவை பார்த்தோம்னு சொன்னால் டைம் டு டைம் என்ன செய்யும், SO3 அளவு அதிகரித்து கொண்டு செல்லும். அப்போ பாருங்க இவர தாக்க வீதம் குறைவாகவும் இந்த ஒட்சனை சேர்ப்பதன் கூடாக பித்தாக்க வீதம் அதிகரித்த நிலையம் காணப்படுமா இருந்தால் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் இவர சரிவு குறைந்து கொண்டு செல்லும், ஒவ்வொரு செகண்டுக்கும் இவர சரிவு கூடிக்கொண்டு செல்லும். அப்போ SO3 சரிவு கூடிக்கொண்டு செல்ல ஆர்எஃப் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆர்எஃப் என்ன செய்யும், படிப்படியாக அதிகரிக்கும். அதே போல இந்த டைமிங்ல இருந்து என்ன செய்யும், உயர்ந்த பெருமானத்திலிருந்து ஒட்சண்ட சரிவும் SO2 சரிவும் குறைந்து கொண்டு போகும். இப்படி குறைகிறதாலே ஆர்ஆர் இனி என்ன செய்யும், படிப்படியாக குறைய போகுது. அப்போ இது என்ன செய்யும், அப்படி படிப்படியாக குறைந்து ஒரு கட்டத்தில் இது உயர இது குறைய 20 இருக்கிறது உதாரணத்துக்கு 15 ஆகலாம், 10 இருக்கிறது உதாரணத்துக்கு 15 ஆகலாம். அப்போ என்ன செய்யும், இவரும் சமநிலை அடையும். அப்போ ஆர்எஃப் டேஸ் சமன் ஆர்ஆர் டேஸாக அமையும். இப்போ பாருங்க இதன் போது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆரம்ப சமநிலை ஒட்சன் சேர்த்ததுக்கு பிற்பாடு வர சமநிலை, ஆரம்ப சமநிலை ஒட்சன் சேர்த்ததுக்கு பிற்பாடு வர சமநிலையை பார்த்தோம் சொன்னால் எதெல்லாம் அதிகரிக்கும் ஒன்று பாருங்க, ஆரம்ப சமநிலையில் இருக்கிற முத்தாக்க பித்தாக்க வீதங்களை விடவும் ரெண்டாவது சமநிலையில் இருக்கிற முத்தாக்க பித்தாக்க வீதங்கள் ரெண்டுமே எப்படி இருக்க போறாரு, அதிகமாக இருக்க போகுது. அப்ப முத்தாக்க வீதம் அதே போல பித்தாக்க வீதம் ரெண்டுமே என்ன செய்யும், ரெண்டுமே அதிகரிக்கும். சொல்லிதானே ஆரம்ப சமநிலை தாக்க வீதத்தை விடவும் இப்ப இருக்கிற சமநிலை தாக்க வீதம் நிச்சயமா அதிகரிக்கும். அடுத்த விஷயம் பாருங்க, ஒட்சிசனை நாங்க சேர்த்திருக்கோம். ஒட்சிசனை சேர்க்கம் அந்த ஒட்சிசன் சேர்த்ததுக்கு பிற்பாடு படிப்படியா குறையும். அப்ப நிச்சயமா பாருங்க ஒட்சிசன் அளவு கூடித்தான் இருக்கும். ஏன்னா நாங்க ஒட்சனை சேர்ப்பதற்கு கூடாகத்தான் சமநிலையை குழப்புறோம். அப்ப சமநிலையை குழப்பினதுக்கு பிற்பாடு என்ன செய்யுது, லீச்சட்டலிற தத்துவத்தின் அடிப்படையில் அதை எதிர்கொண்டு அந்த மாற்றத்தை எதிர்த்து அதுக்கு என்ன செய்ய சமநிலையை மீண்டும் ஏற்படுத்து. அப்ப நிச்சயமா ஆரம்ப ஒட்சன் அளவை விடவும் இப்ப இருக்கிற சமநிலையில் இருக்கிற ஒட்சன் அளவு ஒரு காலமும் குறைய போறதில்லை. சரி, அப்ப ஏற்கனவே இருந்த ஒட்சனை விடவும் புதிதாக ஒட்சனை கொண்டு சேர்ப்பதாலே என்ன நடக்குது, சேர்க்கப்பட்ட ஏற்கனவே இந்த ஒட்சன் இந்த அளவுக்குன்னு சொன்னா ஒட்சனை சேர்ப்பதன் மூலமா வர ஒட்சன் அளவு இங்க இப்படி மாறினா ஒட்சன் என்ன செய்யும், படிப்படியா பித்தாக்க மாதிரிக்கப்பட்டு அப்படியே குறைகிறது இந்த அளவுக்கு தான் நிற்குமே தவிர இங்கேயோ போகாது. சரி, அப்ப இங்கே ஒட்சன் அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் சொன்னா ஒட்சன் செறிவும் அதிகரிச்சிருக்கும். இப்படி ஒட்சிசன் சேர்ப்பதன் மூலமாக பித்தாக்கம் ஆதரிக்கப்படும். இப்ப பித்தாக்கம் ஆதரிக்கப்பட்ட SO3 செறிவு என்ன செய்ய போறாரு, SO3 செறிவும் இதுவும் அதிகரிக்கும். ஆனாலும் கூட SO2 பார்த்தோம்னு சொன்னா பித்தாக்கம் சமநிலை பின்னோக்கி நிகழ்வதாலே ஒட்சிசன் அளவு அதிகரிச்சதால பின்னோக்கி நடந்தாலும் ஒட்சன்ல
ஏற்பட்ட அதிகரிப்பை விடவும் தாக்கம் பின்னோக்கி நடப்பதன் மூலமாக ஏற்படுற குறைவுங்கிறது குறையத்தான் கேட்பது. அதனால ஒட்டுமொத்த தேறிய பெருமானம் ஒட்சன சரிவு அதிகரிச்சுப்பாரு. SO3ல குறைவு இல்லை, தொடர்ச்சியா அதிகரிச்சுக்கிட்டே கேட்பது. ஆனா SO2 பொறுத்த வரைக்கும் பித்தாக்கம் சமநிலை பின்னோக்கி நகருவதாலே SO2 செறிவு இது குறைய போகுது. SO2 செறிவு குறைய போகுது. இப்ப அடிப்படையில் பாருங்க, அப்ப ஒப்பீட்டளவில் குறைந்த பெருமானத்தை கொண்டிருப்பது என்ன சொல்றாங்க? தாக்கத்தின் சமநிலை மாறிலி. வெப்பநிலை மாறாத வரைக்கும் தாக்கத்தில் சமநிலை மாறிலின்னு செய்ய போறதில்லை, அது மாற்றம் அடைய போறதில்லை. ரெண்டாவது தொகுதியினுடைய மொத்த அமுக்கம். தொகுதியிட மொத்த அமுக்கம் குறையுமா? தொகுதியிட மொத்த அமுக்கத்தை பொறுத்தவரையும் SO3 SO2 O2 அப்ப இங்க ஒட்சிசனை வந்துட்டு புதிதாக சேர்ப்பதற்கூடாக நிச்சயமா என்ன செய்ய இயலாது, நாங்க அமுக்கம் குறைங்கிறத நாங்க எதிர்பார்க்க இயலாது. மொத்த மூல் வாயு நிலையிலான மொத்த மூல் அதிகரிக்கத்தான் போகுது. தொகுதியில் உள்ள SO2 அளவு, அப்ப SO2 அளவு என்ன செய்யும்? தொகுதியிலே SO2 செறிவு குறையும் என்று சொன்னா, இதன் அடிப்படையில் பார்த்தோம் சொன்னா SO2 செறிவு குறையும் என்று சொன்னா, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அந்த கேட்ட கேள்வி ஒப்பீட்டளவில் குறைந்த பெருமானத்தை கொண்டிருப்பது எதுன்னு சொல்லி கேட்டா SO2 தான் வரப்போகுது. மற்ற எல்லாமே அதிகரிக்கும். நாலாவது SO3 அளவு அது அதிகரிக்கும். தொகுதியில் ஒட்சன் அளவு அதிகரிக்கும். அப்ப விடையாக அமைவது யாரு? SO2 அளவு. அப்ப இதுதான் குறைய போகுது. சரி, இதோட நிறுத்திக் கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல தொடருவோம்.